வணக்கம் நேர்களே. வடகிழக்கு பருவமழையானது துவங்கி இருக்கக்கூடிய இந்த சமயத்துல அணைகள்ல உபரி நீர் திறப்பு, கட்டுப்பாட்டு அறைகள் அமைப்பு, மாவட்ட ஆட்சியர்களோட ஆலோசனை, இப்படி அரசு தீவிரமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது. இது 2021 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசானது அமைந்தது முதல் ஒரு குழுவை அமைச்சு அந்த குழு கொடுத்த அந்த அறிக்கை மூலமா பல்வேறு முன்னேற்பாட்டு பணிகளை அரசு செஞ்சிருக்கு. அந்த குழுவோட அறிவுறுத்தல் படி மழைநீர் வடிகால் பணிகள், தூர்வாரும் பணிகள் போன்ற பல்வேறு பணிகளை அரசு மேற்கொண்டதன் விளைவு தான் இன்னைக்கு பெருமழை காலங்கள்ல மழைநீர் தேங்கக்கூடிய பல்வேறு சாலைகள்ல தண்ணீர் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தி இருக்கு. பருவமழையை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயார் அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ எந்த மாதிரியான முன்னேற்பாட்டு பணிகள் மேற்கொண்டதால இது சாத்தியமாச்சு அப்படிங்கறத இன்னைக்கு நாம நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். இது நச்சுன்னு 4 கேள்வி. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் முதல் டிசம்பர் வரைக்கும் தென்கிழக்கு இந்தியாவை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலநிலை மாற்றம் தான் இந்த வடகிழக்கு பருவமழை. பாதிக்கக்கூடியது அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது. ஒரு நாணயத்திற்கு எப்படி 2 பக்கங்களோ அப்படிதான் இந்த மழையால சாதகமும் இருக்கு, பாதகமும் இருக்கு. சாதகம் அப்படின்னு பார்த்தா வடகிழக்கு பருவமழையானது தமிழ்நாட்டுக்கு பாதிக்கும் மேற்பட்ட மழை பொழிவு தர காரணத்தால விவசாயம் செழித்து வளர உதவுது. அதே போல மழைநீர் தேக்கங்கள் மற்றும் ஆறுகள் நிறைஞ்சு மக்களோட குடிநீர் தேவை, விவசாயத்துக்கு தேவையான நீர் பாசனம் போன்றவற்றுக்கும் பயன்படுது. மழை நீர் நிலத்தடியில ஊடுருவறதால நிலத்தடி நீர்மட்டம் உயரத்துக்கு காரணமாகவும் இது இருக்கு. அதிக மழை பொழிவின் மூலமா புவியியல் சமநிலை அடையுது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. மே மாசத்துல இருந்து சுட்டெரித்த கோடை காலத்தோட வெப்பத்தின் தாக்கமானது இந்த மழையால குளிர்ச்சியா மாறுது. இதெல்லாம் சாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பாதகம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அதீத மழை பொழிவால வெள்ளம் ஏற்படுறது, இதனால குடியிருப்புகள், சாலைகள், போக்குவரத்து இப்படி எல்லாமே பாதிக்கப்படும். அடுத்ததா மலைப்பகுதிகள்ல நிலச்சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. டெல்டா பகுதிகள்ல அதிக மழை காரணமா பயிர் சேதமானது ஏற்பட்டு விளைச்சல் பாதிக்கப்பட்டு விலையேற்றம் அதிகரிக்கும். இந்த வெள்ளத்தால கால்நடைகள் உயிரிழக்கக்கூடிய அபாயமும் ஏற்படுது. மழைக்கு அப்புறமா பல்வேறு புதிய வகையான நோய் பரவல்கள் மனிதர்களுக்கும் உண்டாகும், விலங்குகளுக்கும் உண்டாகும். இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அதுவும் இந்த பருவமழை காலத்துல தலைநகர் சென்னை, அதன் பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்டங்களான காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் திக்கு முக்காடிடும். ஆனா இப்போ இந்த நிலை அப்படிங்கிறது இந்த 4.5 வருடங்கள்ல, அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசுல மாற்றம் கண்டிருக்கு அப்படின்றதே உண்மை நிலை. பொதுவா பெய்யக்கூடிய வடகிழக்கு பருவமழையை விட இந்த ஆண்டு அதிக மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அரசு எந்திரமானது முடுக்கி விடப்பட்டிருக்கு. வடகிழக்கு பருவமழையானது இப்போ துவங்கி இருந்தாலும் இந்த மழையை எதிர்கொள்வதற்காக அரசால அனுதினமும் ஏதாவது ஒரு பகுதியில பணிகளானது நடைபெற்று கொண்டேதான் இருந்ததும் கூட. 2021ஆம் ஆண்டுல இருந்து, அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து இந்த மழையை எதிர்கொள்ள மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டு அதற்காக ஒரு குழுவையும் அமைத்து அந்த குழுவின் ஆலோசனைப்படி அதற்கான பணிகளை எல்லாம் சீரிய முறையில, அதே சமயம் டெம்பரவரியா இல்லாம பெர்மனன்ட் சொல்யூஷனா முடிக்கப்பட்டும் ஒரு சில இடங்கள்ல இந்த பணிகளானது மும்முரமா மேற்கொள்ளப்பட்டும் இருக்கு. அதனாலதான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு, வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயார் என்று. இப்போ 2025ஆம் ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழையானது தொடங்கி மழை பெய்து வரக்கூடிய நிலையில கிட்டத்தட்ட 30% மழைநீர் வடிகால் பணிகள் தான் மீதம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதீத மழையையும் தாங்கக்கூடிய வகையில சென்னை மாறி இருக்கு.
மற்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தூர்வாரும் பணிகள் சீரிய முறையில நடைபெற்றதால வெள்ளம் எதுவும் ஏற்படாம நிரம்பி வடியக்கூடிய அணைகள்ல இருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டுட்டும் வருது. மேலும் ஏரி குளங்கள் எல்லாமே நிரம்பி நீர் இருப்பும் உறுதி செய்யப்படுது. இதனால பல்வேறு அசம்பாவிதங்களும் தடுக்கப்படுது. இப்போ அரசு மேற்கொண்டு இருக்கக்கூடிய இந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் மழை நேரங்கள்ல தேங்கக்கூடிய மழை நீரை வெளியேற்றுவது, மின்சாரம் தொடர்பான அசம்பாவிதங்களை கையாள்றது, சாலை பணிகள், அதீதமா மழை பெய்யக்கூடிய சமயத்துல தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் தங்குவதற்கான முகாம்களை அமைச்சு அவங்களுக்கான அடிப்படை தேவைகளான உணவு, குடிநீர், மருத்துவ வசதி போன்றவற்றையெல்லாம் ஏற்படுத்துறது, பேரிடர் மீட்பு படைய தயார் நிலையில வைக்கிறது, டெல்டா பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்ட நெற்பயிர்களை உரிய நேரத்துல கொள்முதல் செய்வது, இப்படியான முன்னேற்பாட்டு பணிகளை தான் அரசு கையில எடுத்திருக்கு. தமிழ்நாட்டுல வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடையும் அப்படிங்கிற செய்தி வந்தவுடனே மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமை செயலகத்துல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள்ல கனமழையால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் பத்தியும் மேற்கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் மாவட்ட ஆட்சித் தலைவர்களோட காணொலி காட்சி வாயிலா ஆய்வு மேற்கொண்டாரு. கடந்த 16ஆம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழையானது தொடங்கிய நிலையில 16, 17 மற்றும் 18 ஆகிய 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டுல பரவலாகவே மழை பெஞ்சது. குறிப்பா கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், தேனி, கோயம்புத்தூர், நீலகிரி போன்ற மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 10 மில்லிமீட்டருக்கும் மேல மழையானது பதிவாச்சு. அதையொட்டி இருக்கக்கூடிய திருவாரூர், தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், தேனி, கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்கள்ல பெய்து வரக்கூடிய கனமழையால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, இந்த வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மேற்கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறத பத்தி மாவட்ட ஆட்சித் தலைவர்களோட காணொலி காட்சி வாயிலா கடந்த 19ஆம் தேதி முதல்வர் அவர்கள் சென்னை எழிலகத்துல இருக்கக்கூடிய மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்துல இருந்து ஆய்வு மேற்கொண்டு முன்னேற்பாட்டு பணிகளை துரிதப்படுத்தணும், கரையோரங்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லணும், மாவட்ட நிர்வாகம் மூலமா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு அறிவுறுத்தினாரு. மேலும் இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் மழையால ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளை சீர் செய்ய ஜேசிபி எந்திரங்கள், படகுகள், மோட்டார் பம்புகள், மர அறுப்பான்கள், லாரிகள் மற்றும் மின் கம்பங்கள், மின் மாற்றிகள், மின் கடத்திகள் போன்ற தேவையான எல்லாத்தையுமே தயார் நிலையில இருக்கிறதா அதிகாரிகள் தெரிவிச்சாங்க. மறுபுறம் சென்னையில பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ள முன்னேற்பாட்டு பணிகளை தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வராரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தென் சென்னை பகுதியில நீர்வழி பாதைகளை மேம்படுத்தி பருவமழை காலத்துல வெள்ள நீர் எளிதா கடல்ல கலக்கும் வகையில மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் சீரமைப்பு பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செஞ்சாரு. முதலாவதா ஒக்கியமடுவு கால்வாயில 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகள்ல ஒரு பகுதியா காரம்பாக்கத்துல சென்னை மெட்ரோ ரயில் மேம்பால பணியானது நடைபெற்று வரும் பகுதியில மடுவின் கரைகளை அகலப்படுத்தி சீரமைக்கும் பணியினால நீர் தடையின்றி செல்வதை நேரில் போயிட்டு பார்வையிட்டு ஆய்வு செஞ்சாரு. தொடர்ந்து ஒக்கியமடுவு கால்வாயில 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகள்ல ஒரு பகுதியான பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதிகளில் இருந்து வெளியேறக்கூடிய நீர் எளிதா கடலுக்கு செல்லும் வகையில கண்ணகி நகர் பகுதியில தூர்வாரக்கூடிய பணிகளையும், நீர் தடையில்லாம செல்றத மடுவோட வலதுபுறம் கரையில தனியார் கல்லூரி பகுதியில இருந்தும் பார்வையிட்டாரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். மேலும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் தயார் நிலையில இருக்கு. அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை மைய வளாகத்துல 30 பேர் வீதம் 5 குழுக்களானது தயார் நிலையில் இருக்கு. அதை தொடர்ந்து மின்சார பணியாளர்களும் அதே போல பள்ளிக்கல்வித்துறை சார்பா பல்வேறு அறிவுறுத்தல்களும் இந்த பருவமழையொட்டி வழங்கப்பட்டு வருது.
பருவமழையை எதிர்கொள்வது சவாலா இருக்கக்கூடிய நிலையில இந்த வருஷம் மழை பொழிவு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முன்னேற்பாட்டு பணிகள் அப்படிங்கறத தாண்டி இப்போ களத்துல எந்த மாதிரியான பணிகள் எல்லாம் மேற்கொண்டுட்டு வராங்க அப்படிங்கறத வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா அவர்கள் நம்மிடையே பகிர்கிறார். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். ஒவ்வொரு வருஷமும் பருவமழையை எதிர்கொள்றது அப்படிங்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயமாவே இருக்கு. இந்த வருஷம் மழைப்பொழிவு அதிகமாக வேற இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்கீங்க? சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பருவமழையுமே சவாலான ஒரு விஷயம்தான். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் மேயர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டதுலேருந்தே தொடர்ந்து சென்னை மாநகராட்சியில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதுன்னு நேரடியாகவே ஆய்வு மேற்கொள்வாங்க. அதில் முக்கியமான பணிகளாக தான் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் நம்ம சென்னை மாநகராட்சியில் மேற்கொண்டு வந்தோம். அதில் தொடர்ந்து அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு மூலயமா ஐஐடி மெட்ராஸோட ஒப்புதல் பெற்று எந்தெந்த பகுதிகளெலாம் மழைநீர் வடிகால் தேவைப்படுகிற அடிப்படையில் நம்ம ஒரு 2 ஆண்டுகளாக அந்த பணிகளை மேற்கொண்டு அந்த கடந்த மழைக்கே அந்த பணிகள் மாநகராட்சி முழுவதுமாக ரொம்ப சிறப்பாக செயல்பட்டது. கடந்த மழையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பகுதிகளில் தண்ணி நிற்கலை. ஒரு சில பகுதிகளில் தண்ணி நின்னா கூட 24 மணி நேரத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம அதை அப்ரூவ் படுத்தக்கூடிய சூழல் இந்த மழைநீர் வடிகால் நம்மளுக்கு கை கொடுத்தது. இந்த ஆண்டுமே கூடுதலாக மாமன்ற உறுப்பினர் அவங்க வார்டுக்கு ஏற்ற போல் ஒரு சில பகுதிகளில் தேவையின் அடிப்படையில் கேட்டிருக்காங்க. அந்த பணிகளுமே மாநகராட்சி சார்பாக இந்த ஆண்டும் நடைபெற்று வருது. இந்த மழை காலங்களில் நம்ம அக்டோபர் 15 வரைக்குமே டைம் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு பணிகளும் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்றது மாநகராட்சி சார்பாக அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஏன்னா மழைக்காலங்கள் இந்த பணிகள் மேற்கொண்டு பொதுமக்கள் அது தெரியாமல் தவறுதலாக அந்த பகுதிகளில் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்றதுனால இதை தெரிவித்திருக்கிறோம். கண்டிப்பாக டிசம்பர் முடிந்த பிறகு ஜனவரி மாதம் மீண்டும் இந்த பணிகள் துவங்கப்படும். அதே போல் சாலை பணிகளும் தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் மழை காலங்களில் கூடுதலாக சாலைகள் சேதமடையக்கூடிய சூழல் நிறைய பகுதிகளில் ஏற்படும். ஸோ ஒவ்வொரு பகுதிகளுமே இந்த 2 மாதத்துக்கு பேட்ச் ஒர்க் பண்ணுமாறு தெரிவித்திருக்கிறோம். டிசம்பர் முடிந்தோட ஜனவரி மாதம் திருப்பி சாலை போடும் பணிகள் துவங்கப்படும். பருவமழை காலத்துல சென்னையை பல வகையா பிரிக்கலாம். ஒரு சில இடத்துல தண்ணி அதிகமா தேங்கும், ஒரு சில இடத்துல தண்ணி தேங்கிறது அப்படிங்கிறது இப்போ இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால இல்லாம இருக்கு. ஸோ அந்த லோயர் லைன் ஏரியால எந்த மாதிரியான சிறப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்கீங்க? மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் மொத்தம் 15 மண்டலங்கள் இருக்கு. இந்த 15 மண்டலங்களையுமே மாமன்ற உறுப்பினர்களும் சரி, ஜோனல் ஆஃபீஸரும் சரி, எம்எல்ஏவும் சரி, எல்லாருமே நேரடியாக பொதுமக்களிடம் கலந்துரையாடிட்டு வராங்க. ஸோ மழைக்கு முன்னதாகவே இப்போ நம்மளுக்கு ப்ரெடிக்ஷன் தெரிவிச்சிருவாங்க. இந்த நாள் மழை பெய்யும், இப்போ அடுத்த 24ஆம் தேதி மழை அதிகமாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கே லோ லைன் ஏரியாஸ் எல்லாமே கண்டறிந்து அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களை நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகள்லையோ இல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட சமுதாய நலக்கூடத்துலையோ அவங்களெல்லாம் இடம் மாற்றி 1 நாள் 2 நாள் வைத்து அவங்களுக்கு தேவையான உணவு அங்கேயே நாங்கள் வழங்குவோம். மெடிக்கல் கேம்ப் அங்கேயே போடப்படும். அதே போல் அவங்களுக்கு தேவையான பாய், பெட்ஷீட்டு, தலைக்காணி இது அனைத்துமே மாநகராட்சி சார்பாக வழங்கப்படும். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி தான் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டும் 206 இடங்கள் லோ லைன் ஏரியா அப்படின்னு கண்டறியப்பட்டு முன்னதாகவே ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வைத்திருக்கிறோம். மழை 10 சென்டிமீட்டர் மேலே போகக்கூடிய சூழல் இருந்தால் தான் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் தண்ணி நிற்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது முன்னதாகவே முன்னாலே இவங்க எல்லாருமே அப்ரூவப்படுத்தி பொதுமக்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழல் மாநகராட்சி சார்பாக எடுத்துக்கணும். ஸோ சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் மழைநீர் வடிகால் பணிகள் முக்கியமான பணிகள். ஸோ அதன் மூலியமாகவே நம்மளுக்கு 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டருக்குள்ள மழைகள் இருந்தால் ஸோ இந்த ட்ரெயின் வழிக்காகவே அந்த ட்ரெயின் அவுட் ஆகிடும். ஒரு சில நாளில் கண்டினியூஸாக 18 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர்லாம் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிக்ஜாம் புயல் வந்த பொழுதுலாம் 40 சென்டிமீட்டர் மழை சென்னையில் பதிவாகி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகிட்டு அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் தான் நம்மளுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழலில் கூட இந்த ஆண்டு கூடுதலாக 100 HP மோட்டர் இந்த லோ லைன் ஏரியா எல்லாத்துலேயுமே பொறுத்து இருக்கிறோம். முன்னதாகவே கடந்த செப்டம்பர் மாதமே இந்த பகுதிகளெலாம் கண்டறிந்து அந்தந்த பகுதிகளில் 100 HP மோட்டார் பொறுத்திருக்கு. அது மட்டும் இல்லை, சென்னை மாநகராட்சி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சபையிலையும் மோட்ரு பொறுத்திருக்கும். அது இல்லாமல் ICCC அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாநகராட்சியில் தான் இயங்கிட்டு வருது. இந்தியாவிலேயே நம்ம சென்னை மாநகராட்சியில் தான் முதல் முறையாக இந்த ICCC கட்டமைப்பு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க இது நடைபெற்று வருகிறது.
சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து கெனால் பகுதிகளும், அனைத்து சப்வே பகுதிகளும், அதே போல் இந்த லோ லைன் ஏரியா பகுதிகளிலும் வந்து கேமரா பொருத்தப்பட்டு இந்த IEEC மூலயமா வந்து கண்காணிக்கப்படும். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கூட அதை நேரடியாக ஆய்வு செய்துட்டு சென்றிருக்கிறாங்க. ஸோ இந்த IEEC மூலயமா வந்து அலர்ட் வரும். இப்போ சப்வேல தண்ணி நிற்குது, 1 அடி தண்ணி நிற்குது, 2 அடி தண்ணி நிற்குது அப்படின்னா நம்மளுக்கு IEEC மூலயமா அலர்ட் வரும். அலர்ட் வந்த உடனே நம்ம அந்த ஜோனல் ஆஃபீஸருக்கு தெரிவித்து உடனே அதை அப்ரூவ் படுத்துகிறோம். இது மட்டும் இல்லாத நம்ம செப்டம்பர் மாதமே வந்து சில பகுதிகளெல்லாம் வந்து டெமாலிஷ் கண்டிஷனில் வந்து நிறைய பில்டிங்ஸ் இருக்கும், ரொம்ப பழமை வாய்ந்த கட்டிடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த ரொம்ப மழை சைக்ளோன் இருக்கிற டைமில் வந்து கட்டிடம் வந்து தானாக இடிந்து விடக்கூடிய சூழல் வந்து சில பகுதிகளில் ஏற்படும். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து முன்னதாக மாநகராட்சி சார்பாக வந்து நோட்டீஸ் வந்து வழங்கிடுவோம். உங்கள் கட்டிடம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது, மழைனால பொதுமக்களுக்கு பாதிப்பு வரக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு மாநகராட்சி சார்பாகவே வந்து அந்த டெமாலிஷன் பணியும் வந்து நம்ம மேற்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து நேரடியாகவே உள்ளாட்சி பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் வந்து நேரடியாக அவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு மழை பெய்தால் இந்த இடம்லாம் அதிக பாதிப்பு இருக்கும், அதனால உங்களை மாற்றிடம் செய்கிறோம் அப்படின்றத முன்பதாகவே பொதுமக்களிடையே வந்து அவங்களுக்கு பதிவு பண்ணிடுவோம். ஓகே மேம். இப்போ நிறைய இடத்துல வந்து மழைநீர் வடிகால் பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு சில இடங்கள்ல வந்து காலதாமதம் அப்படிங்கிறது இருக்கு. அதை வந்து எதிர்க்கட்சிகள் அரசியலாக்கவும் செய்கிறாங்க. அது எதனால அந்த இடத்துல வந்து காலதாமதம் ஏற்படுது? எந்த மாதிரியான சவால்களை வந்து எதிர்கொள்றீங்க? கடந்த 10 ஆண்டுகளாக வந்து அதிமுக அரசுல வந்து எந்த ஒரு சிறப்பு திட்ட பணிகளுமே வந்து மேற்கொள்ளாம தான் இருந்தது. இன்றைக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து பொறுப்பேற்ற பொழுதுலேருந்து ஒவ்வொரு திட்டமாக இருந்தாலும் சரி, பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பொதுமக்கள் வைக்காத கோரிக்கைகளும் அவர்கள் தேவையை கண்டறிந்து ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறார்கள். முக்கியமாக இந்த மழை காலங்களில் வந்து சென்னையில் வந்து அதிக கவனம் செலுத்தி வர்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கொஞ்சம் மழை பெய்தாலே எந்த இடத்துக்கு போகலாம், எந்த இடத்துல தண்ணி நிற்குது, அங்கே போய் நேரடியாக பார்க்கலாமா அப்படின்ட்டுன்னு ஒவ்வொருக்கும் நேரடியாக தொலைபேசி மூலமா கேட்டு பொதுமக்கள் கேட்டு அவரே நேரடியாக வந்து ஆய்வினை மேற்கொள்கிறார்கள். கடந்த ஆட்சியில் வந்து அந்த மாதிரி ஒரு கவுன்சிலர் கூட வந்து ஃபீல்டில் நிற்கல அப்படின்றது தான் நிஜம். இன்றைக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் சரி, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் சரி, ஒவ்வொருத்தருமே வந்து நேரடியாக பொதுமக்களோட களத்திலிருந்து பணியாற்றக்கூடியவர்களாக. மழைநீர் வடிகால் பொறுத்துக்களை வரைக்கும் 2022 வந்து துவங்கப்பட்டது. பல்வேறு நிதியிலிருந்து இந்த பணிகள் துவங்கப்பட்டது. இதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு IIT மூலியமா ஒப்புதல் பெற்று தான் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுது. முக்கியமான பிரதான சாலைகளில் தான் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா சாலை இருக்கும், GP ரோடு இருக்கும், அதே போல் புளியாந்தோப்பு பகுதி இருக்கும், அதே போல் நம்ம சோழிங்கநல்லூர் இந்த கண்ணகி நகர் அந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் முக்கியமான பணிகளாக மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகள் எல்லாமே நிறைவேறப்பட்டிருக்குது. இப்போ மேற்கொண்டு வர சிறு சிறு பணிகள் எல்லாமே வந்து இன்டீரியர் ரோட்ஸாக தான் இருக்கும். அதுவும் மாமன்ற உறுப்பினர்கள் வந்து எங்கள் வார்டில் இங்கே தண்ணி நிற்கிது அப்படின்னு கோரிக்கை வைத்ததுனால இந்த பணிகள் தான் நம்ம மேற்கொள்ளும். முக்கியமான பணிகள் எல்லாமே நிறைவேறப்பட்டிருக்கிறது. அதனால தான் வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்ன மழையிலலாம் வந்து 10 நாள் 15 நாள் தண்ணி நிற்கக்கூடிய சூழல்லாம் இருந்திருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மழை பெய்யும் போதே மொத்தமாக தண்ணி வெளியில் போயிடுது. அதிக மழை ஒரு 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் இருந்தால் கூட 24 மணி நேரத்தில் வந்து அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றக்கூடிய சூழல் வந்து இந்த மழைநீர் வடிகால் மூலியமாக தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இரவு முழுவதும் மழை பெய்தா கூட காலையில் பொதுமக்கள் வந்து இடையூறு இல்லாத வேலைக்கு செல்கிறாங்க, பள்ளிக்கு செல்கிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க. இந்த மழைநீர் வடிகால் பண்ணினால தான் இந்த கட்டமைப்பு வந்திருக்கிறது. இந்த மழைக்காலங்களில் வடசென்னை பகுதி அப்படிங்கிறதும் வந்து அரசால முக்கியமான ஒரு கவனம் ஈர்க்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்குது. அங்கே வந்து எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்கீங்க? வடசென்னை பொறுத்த வரைக்கும் நிறைய தாழ்வான பகுதிகள் இருக்கு. அதே போல கெனால்கள் வந்து அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது. ஸோ அந்த பகுதிகளிலும் வந்து மழைநீர் வடிகால் வந்து நிறைவேறப்பட்டிருக்கிறது. வடசென்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து அந்த சிறு சிறு வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ ரோடை விட அவங்க வீடு கொஞ்சம் சில பேருக்கு வந்து கீழே 2 அடி கீழே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடு எல்லாமே வந்து முன்னதாகவே நம்ம அவங்களுக்கு எச்சரிக்கை தெரிவித்துருவோம். எலக்ட்ரானிக்ஸ் ஏதாவது இருந்தால் வேறு இடத்துல வச்சுருங்க, இல்லை நீங்கள் வேறு எங்கன்னா ஷிஃப்ட் ஆகிக்கிறதுனா கூட எங்ககிட்ட தெரிவிச்சிங்கன்னா நாங்கள் உடனே ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்றத தெரிவிப்போம். ஸோ கூடுதல் மழை இருக்குது அப்படின்னா மாநகராட்சி சார்பாக வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் ஏற்கனவே இதற்கான ஆய்வுக் கூட்டம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. முக்கியமாக வடசென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றத தெரிவித்திருக்கிறாங்க. அதே போல் அரசு சார்பாக வந்து அவருக்கு தேவையான பிஸ்கெட்டு, ப்ரெட்டு, பால் பவுடரு,
அது எல்லாமே ஆவின் துறை மூலயமா தெரிவித்திருக்கிறோம். தேவையின் அடிப்படையில் வந்து அது எல்லாமே பொதுமக்களுக்கு வழங்கப்படும். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட செயலாளர்கள், அதே போல் உள்ளாட்சி பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர், துணை மேயர் எல்லாருமே கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் அறிவாலயத்தில் வைத்திருந்தாங்க. அனைவருமே வந்து களத்திலிருந்து பணியாற்ற வேண்டும் அப்படின்றத தெரிவித்திருக்காங்க. இது எலெக்ஷனு அப்படின்றதுக்காக இந்த மழையில் வந்து பணியாற்றாமல் நம்ம வந்து மக்கள் பிரதிநிதிகள் நம்மளுக்கும் இதில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்றத கவனத்தில் வைத்து ஒவ்வொரு பிரதிநிதியும் வந்து களத்தில் இருந்து பணியாற்றுமாறு எங்கள் எல்லாருக்கும் அறிவுறுத்திருக்கு. அதே போல் இன்றைக்கு சென்னை மாநகராட்சியில் 33 கெனால்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு கெனால்களுமே இன்றைக்கு வடசென்னை வளர்ச்சி திட்டம் மூலியமாக பல்வேறு கெனால் வந்து அந்த பண்டு ஸ்ட்ராங் பண்ணுறது, அதே போல் அந்த சீராக அந்த தண்ணிகள் வந்து செல்றதுக்கான டீசல்ட்டிங் ப்ராசஸ் பண்ணுறது, இப்படி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாத எத்தனையோ பகுதிகளில் வந்து முக்கியமாக மாதவரம், மணலி, அதே போல் சோழிங்கநல்லூர் இந்த மாதிரி பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பாண்டு இருக்கும். அது எல்லாமே கைவிடப்பட்ட பாண்டுகளாக இருந்தது. இன்றைக்கு அதெல்லாமே கண்டறிந்து அதெல்லாம் ஒரு வாட்டர் பாடிஸாக க்ரியேட் பண்ணி நம்ம வருங்காலத்தில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடிய ஒரு இடமாக க்ரியேட் பண்ணி பொதுமக்களுக்கும் அதிலே நடைபாதை வந்து அமைத்து இந்த மாதிரி ஒவ்வொரு சிறு சிறு பணிகளுமே மாண்புமிகு முதலமைச்சர் நேரடியாக வந்து ஆய்வு மேற்கொண்டு கவனம் செலுத்தி பொதுமக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறார். ஓகே மேம், நீங்கள் சொல்கிறத வச்சு எந்த அளவுக்கு முன்னேற்பாட்டு பணிகள் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியுது. இப்போ பருவமழை அப்படிங்கிறது வந்து தொடங்கிடுச்சு. இப்போ களத்தில் எந்த மாதிரியான பணிகள் செஞ்சிட்ருக்கீங்க? இன்றைக்குமே வந்து கடந்த 2 நாட்களாக வந்து 6 சென்டிமீட்டர் கிட்ட மழை வந்து பதிவாகி இருக்கிறது. ஸோ 6 சென்டிமீட்டர் மழைக்கு வந்து முற்றிலுமாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் நேற்று இரவு 12 மணி வரலாம் ஆய்வு மேற்கொண்டிருந்தாங்க. இன்றைய காலையில் திருப்பி 5 மணிலேருந்து ICCC வந்து பார்த்தாங்க. பொதுமக்களிடம் ஃபீல்டில் போய் பார்த்துருக்காங்க. உள்ளாட்சி பிரதிநிதிகளும் வந்து பார்த்துருக்காங்க. இன்றைய காலை வந்து மாநகராட்சி சார்பாக வந்து காலை உணவு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அனைத்து வார்டுலேயும் வந்து கிட்டத்தட்ட 1,60,000 நபர்களுக்கு மேலே வந்து இன்றைய காலை உணவு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. மதிய உணவு வந்து வழங்குமாறு தெரிவித்திருக்கிறோம். மீண்டும் நாளைக்கு மழை இல்லை அப்படின்றத தெரிவித்திருக்கிறாங்க. 24ஆம் தேதியிலேருந்து மறுபடியும் மழை இருக்கும் அப்படின்றத தெரிவித்திருக்காங்க. அப்போ மழை எந்த சென்டிமீட்டர் இருக்குன்றத பார்த்துட்டு தேவையான அடிப்படையில் அவர்களுக்கு உணவும் வழங்கப்படும். ஓகே மேம், முன்னேற்பாட்டு பணிகள் என்ன, இப்போ களத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி மேம். நன்றி. பருவமழையை எதிர்கொள்வதற்காக தமிழ்நாடு அரசு முன்னெடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் என்ன, அதே மாதிரி இப்போ கள நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்த்தோம். இதே போல் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உமேரா.